ஹாய், என் ஷர்ட்ல ஒரு கோல்டு ரிப்பன் தெரியுதா? நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா பீடியாட்ரிஷியனுமே செப்டம்பர் மாதம் அவங்க ட்ரெஸ்ல ஒரு கோல்டு ரிப்பன் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மந்த் எங்களுக்கு செப்டம்பர் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். எல்லா பெற்றோர் நார்மல் மக்களுக்கு குழந்தைகளுக்கான கேன்சரை பற்றி அவேர்னஸ் கொடுக்குற மந்த். ஏன் கோல்டு கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே எங்களுக்கு தங்கம் போல தான். அதனால தான் இந்த கோல்டு கலர் ரிப்பன். குழந்தைங்களுக்கு கேன்சர் வருமா அப்படின்னு ஆர்வமாக நம்ம கேட்டோம்னா கூட, குழந்தைங்களுக்கும் கேன்சர் வரும். ரொம்ப ரேராக இருந்தாலும் ஒரு வருஷத்துல 4 லட்சம் குழந்தைங்க உலக அளவில் கேன்சரால பாதிக்கப்படுறாங்க. ஸோ என் குழந்தைக்கு கேன்சர் இருக்குமா, இல்லை என் பக்கத்து வீட்டு குழந்தைங்க கேன்சர் இருக்குமா? ஏன்னா இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கு பிளட் கேன்சர்ன்னு சொல்றாங்க, பக்கத்தில் இருக்கிற தாத்தாக்கு வயிறு கேன்சர்ன்றாங்க அப்படின்னு. குழந்தைங்களுக்கு கேன்சர் வருமா, அப்படி வந்தா எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ யூடியூப்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் ஆன்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் 9 வார்னிங் சைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 9 வார்னிங் சைன்ஸ்ல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்கள் பீடியாட்ரிஷனை உடனே பாருங்கள். நம்பர் 1, குழந்தைங்க யூஸ்வலாக நார்மலாக இருந்த குழந்தை திடீர்னு வெளுத்து போய் ஒரு மாதிரி பேலாயிட்டாங்க, இல்லை செவுத்துல லைட்டாக உரசினாலே ரத்தம் வருதுன்னாலும், குழந்தைங்களுக்கு கழுத்தில் அக்கில் காலில் கட்டி பெரிய பெரிய கட்டியாகவும் அது வலி இல்லாமல் இருந்தாலும், இல்லை திடீர்னு நல்லா இருந்த குழந்தை வெயிட்டு சடனாக இறங்கிட்டாங்க, போன மாதம் பார்க்கும்போது 10 கிலோ இப்போ பார்க்கும்போது 6-7 கிலோ தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும். 4th, குழந்தைங்களுக்கு கண்ணில் திடீர்னு வெள்ளை பூக்குற மாதிரி இருந்தாலோ, இல்லை பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ, இல்லை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலோ இதுவும் வார்னிங் சைன் தான். 5வதாக, குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது திடீர்னு வயிறில் கட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலோ, குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு தலைவலிக்குது, இல்லை தூங்கிட்டு இருந்த குழந்தை எந்திரிச்சு வாந்தி எடுக்கிறதுனாலோ முக்கியமான வார்னிங் சைன். இது இல்லாமல் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை ரொம்ப திடீர்னு அடிக்கடி சோர்வாயிடுறாங்க, ஒழுங்காகவே விளையாட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வார்னிங் சைன். லாஸ்ட்டாக ஒரு 2 வார்னிங் சைன் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லா நடந்துக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு நடக்க முடியாமல் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்களோ, நல்லா நடந்துக்கிட்டு இருந்த குழந்தை பேலன்ஸ் மிஸ் பண்ணி ஒழுங்காக நடக்காமல் மேலே கீழே நடக்கிறதுனாலும் இம்பார்ட்டண்ட்டான வார்னிங் சைன். இதில் எது இருந்தாலும் உடனே உங்கள் குழந்தை டாக்டரை போய் பாருங்கள். ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்ல சான்சஸ் இருக்குது ரெக்கவரிக்கு. என்னதான் சைல்ட்ஹுட் கேன்சர் அவ்வளோ சிவியராக பரவனாலும் மருந்து கொடுக்க ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். நானே பார்த்துருக்கேன், 13 வயசு குழந்தைங்க 14 வயசு குழந்தைங்க இப்போ நல்லா ஸ்கூல் போயிட்டு வராங்க. எல்லாருமே கம்ப்ளீட்டாக கேன்சர் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களை பயமுத்தவோ அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த வீடியோ மூலியமாக அட்லீஸ்ட் யாராவது ஒரு குழந்தையாவது பெனிஃபிட் ஆகி ஏர்லி ஸ்க்ரீனிங் ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது எனக்கு ஒரு சக்ஸஸ், அடைக்கலாம் சைல்ட் கேருக்கு ஒரு சக்ஸஸ். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.